ஆடுகடல் அத்தனையும் அசை வருந்து அவன் அருள் விழிகள் இமைத்த கணம் வீசலாகும். ஆடுகடல் அத்தனையும் அசை வருந்து அவன் அருள் விழிகள் இமைத்த கணம் வீசலாகும். தேடு குளிர் ஆடுமலை தென்றலெல்லாம் எங்கள் தேசிகனின் திருப்புகழே பேசலாகும். மூட மனம் என்னும் இருள் முயலகன் மேல் மூர்த்தி நடராஜன் என முளைத்து நின்றான். பாடுபொருள் அத்தனையும் திருடிக் கொண்டான். பல்லவியின் பல்லவியாய் பறந்து நின்றான். அப்படி பறந்து நிற்கின்ற பரமாச்சாரியாரின் சரணார விந்தங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். 2 விஷயங்கள் பாரத நாட்டு தர்மத்திலே முக்கியமாக பேசப்படுகின்றன. ஒன்று சத்தியம், இன்னொன்று தர்மம். சத்தியம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன என்று விரிவாக பேசுவதற்கு ஒரு வாழ்நாளே போதாது என்னும் பொழுது இந்த 15 நிமிடங்களில் அவற்றை விரிவாக சொல்வதற்கு இல்லை. இருப்பினும் ஒரு சின்ன குறிப்பு, அதுவும் இளைஞர்களுக்கு ஏற்புடையதாக சொல்லலாம். சயின்ஸ்னு ஒன்று இருக்கு, டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. சயின்ஸுக்கு டெக்னாலஜிக்கு என்ன வித்தியாசம்? அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி சத்தியமும் தர்மம். சத்தியத்தை சயின்ஸ்னு வச்சுக்குவோம், தர்மத்தை டெக்னாலஜின்னு வச்சுக்குவோம். அப்ளிகேஷன் ஆஃப் சத்தியம் இஸ் தர்மா. இப்படி வச்சுக்கலாமா? பெரியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் நான். சத்தியம் என்பது தத்துவம், தர்மம் என்பது அந்த தத்துவத்தின் வழி நடக்கின்ற நெறி. அப்படி வச்சுக்கலாமா? நம்முடைய வேதத்துல ஒரு கோஷம் வருகிறது, சத்தியம் வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி வரும். மேற்போக்காக பார்த்தால் சத்தியம் ரிதம் இரண்டுக்கும் பொருள் உண்மை என்று சொல்வார்கள். ஆனால் ஏன் 2 முறை சொல்கிறது வேதம்? சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன், ஏன் 2 விதமாக சொல்லுகிறது? 2 சொற்கள் அங்கே ஆளப்படுகின்றனவே, சத்தியம் வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி. ஒன்று, என்னுடைய குருநாதர் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தார் இதற்கு. ஒன்று உண்மையை பேசுதல், இன்னொன்று உண்மையை உண்மையாக பேசுதல். 2க்கும் வேறுபாடு இருக்கு. கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்களை ஒரு முறை சந்தித்த பொழுது அவர் பாரதியாருடைய 2 வரிகளை சொல்லி காட்டினார். பூமியில் எவர்க்குமினி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் பாரதியார் சொல்றார். சொல்லிட்டு கேட்டார் என்கிட்ட, ஏன் தம்பி பூரணன் சொன்னா பத்தாத, அதுவே முழுமைதானே, அது என்ன பரிபூரணன்? அப்பதான் நமக்கே உரைச்சது. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். ஆமாங்க, பூரணன் சொன்னா பத்தாதா தம்பி, பரிபூரணன் ஏன் அப்படின்னாரு. முழிச்சோம். அவரே விளக்கம் சொன்னார், தம்பி பூரணன் அப்படின்னா ஒரு படி பால், பரிபூரணன்னா ஒரு படி தண்ணி கலக்காத பால். சத்தியம் வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி, உண்மையை பேசுதல், உண்மையை உண்மையாக பேசுதல். அஸ்வத்தாமவதக குஞ்சரக என்னும் பொழுது தர்மன் ரிதம் பேசவில்லை, சத்தியம் பேசி இருப்பான். ஃபேக்ட் வேற, ட்ரூத் வேற. அப்படி கூட நம்ம இதை பிரித்து கொள்ளலாம். தர்மத்திற்கு ஒரே ஒரு விளக்கம் சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும். என்னுடைய குருநாதர் தந்த விளக்கம் தான் அப்ரோப்ரியேட்னஸ் இன் தாட், ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட். அப்ரோப்ரியேட்னஸ் இன் தாட், ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட். நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய மனப்பாங்கு, இது 3ம் கச்சிதமாக இருத்தல், பொருத்தமாக இருத்தல். இதுதான் தர்மம். தர்மம் என்பது காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறும். சத்தியம் மாறாது. மாறாதது சத்தியம், மாறிக்கொண்டே இருப்பது தர்மம். மாற்றப்படுவதில்லை தர்மம், மாறிக்கொண்டே இருப்பது தர்மம். ஒன்று நதி, இன்னொன்று நீர். ஆறு எப்பவும் பழசுதான், நீர் எப்பவும் புதுசுதான். இப்படி கொண்ட ஆறு எப்பவும் பழசுதான், நீர் எப்பவும் புதுசுதான் என்பதை மனதில் கொண்டால் சத்தியமும் தர்மமும் ஒருவாறு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். பாஞ்சாலி அந்த குருட்டு தர்பாரில் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது பீஷ்மரை பார்த்து எத்தனையோ கேள்வி கேட்டும் தீங்கு தடுக்கும் திறமிலேன் என்று கைவிட்டு விடுகிறார் பீஷ்மர். ஏதோ ஒரு நொண்டிச்சாக்கு மாதிரி ஒரு சமாதானத்தை சொல்லி, அப்ப பாஞ்சாலி சொல்லுகின்ற அந்த வாக்கியம், வியாச பாரதத்தில் வருகின்ற வாக்கியம், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு அறிஞனும், ஒவ்வொரு மாணவனும் நினைவில் கொள்ளத்தக்கது. என்ன சொல்கிறாள் என்றால், பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே அன்று, தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று, சத்தியத்தை சார்ந்திருக்காவிட்டால் அது தர்மமே அன்று, கபடம் கலந்திருந்தால் அது சத்தியமே அன்று. என்ன வாக்கியம், மகா வாக்கியம் தான். பெரியோர்கள் இல்லாத இடம் சபையே அன்று, தர்மத்தை பேசாதவர்கள் பெரியோர்களே அன்று, சத்தியத்தை சாராதிருந்தால் அது தர்மமே அன்று, கபடம் கலந்திருந்தால் அது சத்தியமே அன்று என்று அன்றைக்கு அந்த
கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு பாஞ்சாலி பேசிய பேச்சு இன்றைக்கும் நமக்கு நினைவிருக்க வேண்டியது. சரி, இத்தனை பீடிகை எதுக்கு? பெரியவாளை பக்கத்துல வச்சு இத்தனை பீடிகை எதற்கு? நான் வரேன், விஷயத்துக்கு வரேன். ஒரு முறை இந்திய நாட்டு பிரதம மந்திரி அவர்கள் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை சந்திக்க வருகிறார்கள். யார் பிரதமர் இதெல்லாம் வேண்டாம், இந்திய நாட்டு பிரதம மந்திரி சந்திக்க வருகிறார்கள். சரியா? வரும்போது என்ன செக்யூரிட்டி என்ன செய்வாங்க? முதல்ல அப்புறப்படுத்துவார்கள். பொருள், மக்கள், விலங்குகள், கருவிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார்கள். அப்ப என்னாச்சு? ஸ்ரீமடத்தில் இருந்த அணுக்க தொண்டர்கள் உட்பட, பெரியவரை பார்க்க வந்திருந்தவர்கள் அணுக்க தொண்டர்கள் இவர்கள் உட்பட அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். உடனே பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த சீஃப் ஆஃப் செக்யூரிட்டி யாரோ அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்? உங்க டியூட்டி அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டும்தான். என்னுடைய ஆட்களை நீங்க அப்புறப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்க. யார் சொல்லுவாங்க? என்னுடைய ஆட்களை, இங்கே என்னை பார்க்க வந்திருப்பவர்களை, தரிசனத்திற்காக வந்திருப்பவர்களை, சேவை செய்பவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. மடத்திலிருந்து நீங்கள் யாரையெல்லாம் வெளியேற்றினீர்களோ அவர்களை முதலில் உள்ளே கொண்டு வந்து சேருங்கள், அதன் பிறகு பிரதம மந்திரியை பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டார். யார் சொல்லுவாங்க இந்த நாட்டில்? ஒரு துறவியால் தான், ஒரு ஞானியால் தான் சொல்ல முடியும். பரமாச்சாரியார் தான் அப்படி சொல்ல முடியும். பரவாயில்லடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? அங்க அவர் அந்த தர்மத்தை தான் பார்க்கிறார். இது அதர்மம். நீ பாதுகாக்க வேண்டியது பாதுகாத்துக்கோ, நல்ல நீ செக்யூரிட்டியோட வா, அவ்வளவுதான். எங்க ஆட்களை நீ அப்புறப்படுத்துவதற்கு நீ யார் அப்படின்றார். ஏன் அவர் சொல்லலாம், ஏன்னா அவருக்கு செக்யூரிட்டி ஒன்றும் கிடையாது. நான் முன்பே குறிப்பிட்டது போல் நம்ம எல்லாருக்கும் செக்யூரிட்டி கையெழுத்து அவர் போட்டிருக்கார். அதனால தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சுவாசம் நேராக சீராக நடந்து கொண்டிருக்கிறது. அது பிரியும் போது கூட சீராகவே பிரியும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்பதற்கு காரணம் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான். இது முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதம மந்திரி வருகிறார் என்பதால் எந்த விதமான பதற்றம் அவருக்கு இல்லை. அதை அவர் ஒரு விசேஷமாக கூட கருதவில்லை. அதே சமயத்தில் ஒரு எளிய பக்தர் வந்தால் கூட அவனை உரிய முறையில் வரவேற்று ஆவண செய்யக்கூடிய பண்பாளர் அவர், உயர்ந்த பண்பாளர் அவர். பிரதமரை அவமதிப்பது அல்ல அவருடைய நோக்கம். ஆனால் தன்னுடைய அடியார்கள் அவமதிக்கப்படக்கூடாது என்பதுதான் அவருடைய தர்மம். அங்கே அவர் காட்டிய தர்மம். இன்னொன்று பாருங்க, சத்தியத்துக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு அரிசி கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருந்த காலம். உங்களில் பலருக்கு அது தெரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காஞ்சிபுரம் லோக்கல் ட்ரெயின் வரும், அதில் நிறைய பேர் வருவாங்க. அது அரிசி ஏற்றப்படும். அது சென்னையில் ஒரு பகுதியில் செயின் இழுக்கப்பட்டு அந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்டு அவசரமாக அந்த மூட்டைகள் இறக்கப்பட்டு இங்குமா செதறி ஓடும். ஒரு சமயத்தில் போலீஸ்காரர் ரெய்டு நடக்கும். அப்போ என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஒரே கூத்தா இருக்கும். வச்சுங்க, நாங்களாம் மாணவர்களாக இருக்கின்ற பருவத்தில் எங்கள் சீட்டுக்கு அடியில் வச்சு இதை எப்படி வச்சுக்க ராஜான்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க. என்ன இதுல அரிசி காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடாது. அது தடை, சட்டப்படி அது தடை செய்யப்பட்டிருந்தது. பெரியவர் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வர்றார். இங்க டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் ஆசாமிட்ட, அதுக்கு யாரு இன்சார்ஜோ அவங்ககிட்ட பெரியவரே நேர போய், அப்பா காஞ்சிபுரத்திலேருந்து சென்னைக்கு அரிசி கொண்டு போகக்கூடாதுன்னு தடை சட்டம் இருக்கு இல்லையா? இங்க ஒரு மூட்டை நெல்லு பொறி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்குன்னு இதை வச்சிருக்கா போல் இருக்கு, கொண்டு வந்திருக்கேன். அது சட்டப்படி செல்லுமா இல்லையான்னு தெரியாது, சொல்லுங்க. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது காசு கட்டணம்னா அதை நான் முதல்ல செலுத்திடுறேன் அப்படின்னாரான். அவன் கொய்யோ முருகன்னு கத்தி கும்பிடு போட்டு, தயவுசெய்து நீங்க போங்க ஐயா, நீங்க ஒன்றும் கட்ட வேண்டாம் ஐயான்னா. அதுதான் சத்தியம். இப்ப அவனாக அது பார்த்திருந்தா கூட இந்த நெல்லு பொரியை பத்தி ஏதாவது ஆட்சேபித்திருக்க போகிறார்களா? யாரும் இல்லை. ஆனால் அதை எடுத்து சொல்வது இங்க தான் என்று வரும் பொழுது தானே சென்று இந்த மாதிரி நெல்லு பொறி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்ற தகவலை தெரிவித்து, இதற்கு சம்மதம் இருக்கிறதா, இதற்கு கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறதா என்று கேட்கிறார். தன் அடியவர்கள் என்று வரும் பொழுது, வருவது பிரதம மந்திரியாக இருந்த பொழுதிலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று தட்டி கேட்கிறார். இதுதான் அவருடைய அற்புதமான 2 கோணங்களை நம்ம இங்கே தரிசிக்கிறோம். இப்ப இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அது நமக்கு தெளிவாக விளங்கும். ஒரு அடியவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஐயா, என் வீடு ஏலம் போச்சு. ஏன் பான்னு கேட்டார். அந்த கடைசி நாள் ஒண்ணு இருக்கு ஐயா, அதுக்குள்ள அந்த பணம் செலுத்துறதுக்கு தயாரா தான் இருந்தேன்.
அது செலுத்துவதற்கு முன்பாகவே அது ஏலம் போட்டு விட்டார்கள். அப்படியா? ஒன்றும் இல்லை. அது ரிஜிஸ்டர் ஆச்சா? இன்னும் ஆகலை. அது ஆகிற வரைக்கும் அந்த ஏலம் செல்லுபடி ஆகாது. நீ ஸ்டே ஆர்டர் வாங்குன்றார். சொல்றாரு பாருங்க. அந்த அடியவர் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் போயிருக்கும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டி அவரும் ஒத்துக்கிட்ட, தேவையில்லாமல் நான் இதை பண்ணியிருக்க கூடாது அப்படி சொல்லி அது சரியாச்சு. அந்த வீடு அவர் கைக்கே வந்தது. இது என்ன சொல்லுவீங்க? சட்டம். அதாவது சட்டம்னு ஒன்று இருக்கு, தர்மம்னு ஒன்று இருக்கு, சத்தியம்னு ஒன்று இருக்கு. சத்தியமும் தர்மமும் மனிதர்கள் இயற்றியதல்ல, மனிதர்களுக்காக வழங்கப்பட்டு வருபவையே தவிர சத்தியத்தை மனிதன் உருவாக்கவில்லை. சத்தியம் மனிதனை இயக்க வேண்டும். சரி, தர்மம் சத்தியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சத்தியத்திலிருந்து பிரிந்த இன்னொரு அம்சம்தான் தர்மம். ஆனால் சட்டம் என்பது மனிதர்களுக்காக எழுதி வைத்திருக்கிற ஒன்று. இந்த மூன்றையும் அவர் அனுசரித்துத்தான் நடந்திருக்கிறார். அவ்வப்போது எது மாறுமோ அந்த மாற்றத்திற்கு ஏற்பத்தான் அவர் தன்னுடைய கட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது. வீடு ஏலம் போயிருக்கும், அது போகாமல் தடுத்ததற்கு அவர் யோக திறமையை எதுவும் காட்டவில்லை, மந்திராட்சதை கொடுக்கவில்லை, மந்திரம் எதுவும். பிராக்டிக்கலா என்ன சொல்யூஷன் உண்டு அதை சொல்லுகிறார். டோல்கேட்ல அந்த ஆசாமியை சந்திக்கும் பொழுது இன்னொருவரை விட்டு எதுவும் சொல்லவில்லை. தானே போய் சென்று நெல் பொறி இருக்கு, நான் எடுத்துட்டு போலாமா கூடாதா, நீங்க சொல்லுங்க, கட்டணம் செலுத்தணுமான்னு கேட்கிறாரு. பாருங்க, அந்த முனைப்பை பார்க்கணும். முதல்ல நம்ம பார்த்த காட்சி, பிரதம மந்திரி வரும் பொழுது அந்த செக்யூரிட்டி அவரே கூப்பிடுறார், செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவரே கூப்பிட்டு கேட்கிறார், இதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுங்கிறார். அதான் நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோம். அப்பர் சுவாமியுடைய வாக்கு இங்கே அந்த ஞான பரம்பரையில் வந்தவர் அல்லவா அவர் காட்டு, நாம் ஆர்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோங்கிறார். ஏன்னா யாருக்கும் இல்லை, அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் அவர். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே மிதிக்கிறேன் நாம் பாரதி. ஆமா, அப்பர்டேன் தான் வாங்கினான். திருநாவுக்கரசருக்கும் பாரதியாருக்கும் தெரிந்த ஒன்று இயல்பாகவே இவருக்கு தெரிந்திருக்கிற அல்லவா, பிறவியிலேயே துறவி, பந்தங்களுள் ஆட்கொண்டு அதிலிருந்து தப்புவதற்காக வந்த வழி அல்ல துறவு. அது எஸ்கேப் ரூட் அல்ல. இயல்பாகவே துறவு மனப்பான்மை அவருக்கு இருந்த காரணத்தால், இயல்பாகவே அவர் தபஸ்வியாக விளங்கிய காரணத்தால் இதெல்லாம் அவருக்கு இயல்பாகி இருந்தது. தர்மம் சத்தியம் இரண்டும் அவருடைய கண்களாக இருந்தது. ஞானம் நேசம் இவை அவருடைய இயல்புகளாக இருந்தது. யோகம் என்பது அவரை பின்பற்றியது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கும் ஞானம் முதலில் இருக்க வேண்டும். யோகம் என்பது ஞானத்தை பின்தொடர்ந்து வர வேண்டும். First, ஞானா should be established. Attitude, right attitude should be established. யோகா should follow ஞானா. இது என்னுடைய குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இல்லை என்றால் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், யோகம் என்பது பிசியோசைக்கிக் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்களில் கொண்டு விடும். யோகா இஸ் a path fraught with dangers and pitfalls என்று குருநாதர் சுட்டி காட்டுவார். நல்ல ஆட்டிடியூட், சரியான மனப்பார்வை, மனப்பாங்கு இருந்தால்தான் யோகத்தினால் வரக்கூடிய அனுபவங்களை அதனால் எக்ஸைட் ஆகாமல், தன்னுடைய அமைதி, தன்னுடைய நிலை இழந்து விடாமல் ஒரு மனிதன் சாதாரணமாக மனிதனாக இருக்க கற்றுக் கொடுக்கும். அந்த ஆட்டிடியூட் இல்லை என்றால், ஞானம் இல்லை என்றால், யோகம் என்பது ஒரு சாதாரண மனிதனை அரக்கனாக மாற்றிவிடக்கூடிய அபாயமாக நிற்கும். இங்கே முழுக்க அவர் நமக்கு காட்டியது என்னென்றால், வெளிப்புறத்தில் முழுக்க மானுடம். அவர் உபயோகித்தது என்னவென்று கேட்பீர்களானால் ஞானம். உள்ளே அவர் இருந்ததோ ஜ்வலிக்கின்ற ஜாஜ்வல்யமான யோகியாக அவர் திகழ்ந்தார். எனவே மானுடம், ஞானம், யோகம் இந்த மூன்றும் கலந்த முழுமையாக விளங்கிய நம்முடைய மகா சுவாமிகளை மீண்டும் நம்முடைய மனதிலே வருவித்து அவரை அங்கே நிலைபெறச் செய்து நம்முடைய வீடு நிலைபெறும் வழி அதுவே என்று நாம் கண்டுகொள்வோமாக. வணக்கம்.